பண்ணுங்க. வணக்கம். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை இந்த கிராமத்துல நான் பாக்குறேன். இப்படி ஒவ்வொரு கிராமமும் இருந்தாக்கா எங்களுக்கு எல்லாம் வேலையே இருக்காது சார். அநியாயத்தை அழிக்கணும்னு நான் மட்டும் இல்ல, இந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஏன் வயசுல வளர குழந்தை கூட நினைக்குது. அதனால்தான் கள்ளம் கபடம் இல்லாத வெள்ள மனசோட நாங்க நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். சார், அந்த கொலைகாரனை அதிகமா அடிச்சிடாதீங்க. எங்க கிராமத்து ஜனங்க அவனுக்கு கொடுத்த தண்டனையே அவனை திருத்திடும்னு நினைக்கிறேன். நீங்க வேற, அவனுக்கு அது தூசி மாதிரி. அப்ப நான் வரேங்க. வாங்க. வரேங்கம்மா, வரேங்க எல்லாரும். என்னடா முறைக்கிறேன்? ஏறா வண்டியில. எதுக்குமா என்ன வம்பு பண்ணி கூப்பிட்டேன்? அண்ணே, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிலாசோறு ஆக்கி படைக்கிறது எங்க ஊர் வழக்கம். அதுக்காக தான் உங்களை வம்பு பண்ணி கூப்பிட்டேன். அப்பா ஏதாவது விளையாடலாம்ப்பா. ஆடு புலி ஆட்டம் ஆடலாமா? அது போரு. அப்போ நிலாசோர் ஆட்டம் ஆடலாமா? அதாங்க நடக்குதே. அது நடக்கட்டும். இப்ப ஆடுவோம். ஐயா, பருப்பு, தயிர், நெய், மொழி எல்லாம் ஊத்தி கடைஞ்சி அம்மாக்கு ஒரு வாயி, அப்பாக்கு ஒரு வாயி, அண்ணாக்கு ஒரு வாயி, எனக்கு ஒரு வாயி, கழுவி 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 ஊத்து, கழுவி கழுவி பூனைக்கு ஊத்து. நண்டு வருது, நரி வருது, நண்டு வருது, நரி வருது. அம்மாவையும் கூப்பிடுங்கப்பா, விளையாடலாம். ஏங்க நீங்களும் வாங்க விளையாடலாம். சும்மா இருங்க, உங்களுக்கு வேற வேலை இல்ல. அங்க மட்டும் என்ன வேலையா? சோறு பொங்கல் நேரத்துல பொங்க போகுது. வாங்க, குழந்தை ஆசைப்படுது, வாங்க விளையாடலாம். குழந்தைங்க தொலையை விட உங்க தொலை பெருசா போச்சு இருக்கு. நீங்க 2 பேரும் போங்க. அம்மா கூட நாங்க போக மாட்டோம். அப்படி சொல்லுங்கடா. என் குழந்தைங்க இல்ல. கை நீட்டுங்க. எனக்கு ஜோசி எல்லாம் பார்க்க வேண்டாம். கைய நீட்டுங்க. இது சீயா, இது பப்பு, இது நெய், தயிர், மோர் எல்லாத்தையும் போட்டு கடைஞ்சு பாப்பா கொஞ்சம், தம்பி கொஞ்சம், எனக்கு கொஞ்சம், போனா போது அம்மா குடுக்கலாமா? அம்மாவுக்கு கொஞ்சம். நான் அப்புறம் வரப்பா. என்னால முடியாது. என்னப்பா? மங்களநாயகி, சோறு போடுறேன்னு சொல்லி தலையில அடிச்சு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு நிலாச்சோரா காய்ச்சற உன் புருஷனை நிலாவுக்கே அனுப்பிச்சிடறேன்டி. அம்மா, அனாதையா வந்த எனக்கு ஆதரவு காட்டினீங்க, அதுக்கு நன்றி கடனா. ராமுக்கு துணையா இருந்து நான் உங்க சத்தியத்தை நிறைவேற்றி வைக்கிறேம்மா. சொர்க்கமா இருந்த நம்ம குடும்பத்தை நரகமாக்கின அந்த பாவிய எந்த சுடுகாட்டுல அழிப்பேன்னு சத்தியம் பண்ணியோ அதே சுடுகாட்டுக்கு நான் அனுப்பி வைக்கிறேம்மா. அந்த அம்மா என் கையில கூடு விட்டு கூடு பாயிர மந்திரம் சொல்லி இருக்காங்க. அந்த மந்திரத்தை ஒன்ன வச்சு நான் பரிசோதனை பண்ணி பார்க்க போறேன். ஐயோ முதலாளி, நாம 2 பேரும் ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துக்கு போறோம். இந்த மந்திரத்தை பரிசோதனை பண்ணி பாக்குறோம். ஒருத்தர் மாட்டிக்கிறோம். வாடா, அந்த மூதேவி வந்துரும். வாடா வா. ஐயோ, கூடு விட்டு கூடு பாய போறீங்களா? வேலைக்கார என் புருஷன் இனி வேலைக்கார. தெய்வமே. சான்யோ சுசுகி, சான்யோ சுசுகி, யமஹா ஹோண்டா, யமஹா போண்டா, யமஹா ஹோண்டா, டொயோட்டோ கவாசாக்கி, டொயோட்டோ கவாசாக்கி.
ஆப்ரகடப்ரா 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 மம்போ ஜம்போ மம்போ ஜம்போ மம்போ ஜம்போ மம்போ ஜம்போ கச்சக் 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 கச்சக். ஏண்டா ஏங்க இந்த மந்திரத்தை சொன்ன உடனே உடம்புல ஒரு படபடப்பு, ஒரு வேகம், திடீர்னு ஒரு உஷ்ணம், ஏதோ ஊடுருவி போற மாதிரி ஒரு உணர்ச்சி வந்துச்சா? எதுவுமே வரல, எரிச்சல் தான் வருது. எனக்கும் வரல. ஒருவேளை ஆவி மாறலையோ? ஆவி மாறல, உங்க புத்தி தான் மாறி போச்சு. நான் அப்பவே சொன்னேனே, நீங்க கேட்டீங்களா? சாமியார் அம்மா ஒரு பிராடு, கண்ணா பின்னான்னு 4 வார்த்தையை கத்து கொடுத்து உங்க கையில இருக்கிற துட்டையெல்லாம் வாங்கிக்கிட்டு ஓடி போயிடுவாங்கன்னு. 500 ரூபா போச்சேடா. ஆ. அம்மா அப்பா. வாங்க வாங்க. ஆமா, 2 பேரும் எங்க சுத்திட்டு வரீங்க? ஒண்ணும் இல்ல. டாய் எந்திரிடா. எந்திரி. அவன் நின்னுகிட்டு தானே இருக்கிறான். எந்திரினா எப்படி எந்திரிப்பான்? அவங்கள சொல்லல, உன்னதான்டா சொல்றேன். எந்திரிடா. இது தாவா. மங்கம்மா, என்ன மரியாதை தேயுது? உனக்கு என்னடா மரியாதை? வேலைக்கார நாயே. மங்கி, உனக்கு மரகர கைண்டு போயிடுச்சா? மறைய கழட்டி விட்டுதே நீதான். முதல்ல எந்திரிடா. நீ என்ன சொல்ற? அந்த அம்மா சொல்லி கொடுத்த மந்திரத்தால உங்க 2 பேர் ஆவியும் இடம் மாறி இருக்கு. இனிமே இவர்தான் என் வீட்டுக்காரு. நீ இந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்கார நாயி. இந்தாங்க காபி சாப்பிடுங்க. மங்கம்மா, ஏய், எஜமானி அம்மா பேர் சொல்லி கூப்பிட்டா பல்லுகள் எல்லாம் கண்டுரும். ஜாக்கிரதை. அப்படி சொல்லு மங்கு, அடியாத மாடு படியாது. இவங்கிட்ட என்ன பேச்சு? நீங்க வாங்க உள்ள. ஏய், அத்தானுக்கு வெந்நீர் போட்டு வெயி, துணி துவைச்சு போடு, வீடெல்லாம் மொழுகி கழுகி, மத்தியானம் நெத்திலி கருவாடு குழம்பு வச்சு முட்டை பொரியல் பண்ணு. அத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். லட்சுமி, லட்சுமி, ஏன்டா அலற? எனக்கு பயமா இருக்குப்பா. தூக்கத்துல யாரோ உன்னை கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்குப்பா. பிறக்க கூடாதவனுக்கு வந்து பொண்ணா பிறந்துட்ட. ரொம்ப பயமா இருந்தா என் ரூம்ல வந்து படுத்துக்க. வேணாப்பா, நான் இங்கே படுத்துக்கிறேன்ப்பா. அப்ப நீங்க போயிடுங்கப்பா. நான் படுத்து தூங்கிட்டேன்ப்பா. நீங்க முதல்ல இங்க இருந்து போங்கப்பா. அப்பா போங்கப்பா. சரி, கண்டதை நினைக்காம இழுத்து போத்தி தூங்கு. கடவுளே, என்னை ஏன் இந்த நரகத்துல படுத்து? நரசிம்மா, சீக்கிரமா இவளுக்கு ஒரு கூணோ குருடோ மொண்டி முடம் இல்லாதவனா பார்த்து கட்டி வச்சு அனுப்பிச்சிடலாம்டா. இந்த வீட்டுல நம்மளை தவிர யாராலையும் நிம்மதியா தூங்க முடியாது. ராமு, நீங்க இங்கே இருக்கீங்க. நான் உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் தெரியுமா? எதுக்காக என்ன தேடிட்டு வரேன்? ஏன் இப்படி தொல்லைப்படுத்துறேன்? நான் ஏதோ தப்பு பண்ணியிருந்தானா? என்ன மன்னிச்சிரு. உங்க மேல எந்த தப்பும் இல்லை. ஆனா எனக்கு தான் உங்களை அடிக்கடி பார்க்கணும்னு தோணுது. வீட்டுல எனக்கு நிம்மதியே இல்லை. வீட்டுக்குள்ள இருக்கவே எனக்கு பயமா இருக்கு. பாசத்தை காட்ட வேண்டிய அப்பாவும் அண்ணனும் என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. இங்க பார், நான் ஒரு ஏழை. தினமும் இட்லி முறுக்கும் வித்தா தான் எங்க வீட்டுக்கே சாப்பாடு. குடிக்கிறது கூழு, இருக்கிறது குடிசை. அப்படி இருக்கும்போது தெரியும், நான் இருக்கிறது பங்களாதான். செலவழிக்க நிறைய பணம் இருக்கு. ஆனா எங்க வீட்டுல அன்பு இல்ல, பாசம் இல்ல, மொத்தத்துல நிம்மதியே இல்ல. அதனாலதான் உங்க குடிசையில நிறைஞ்சிருக்கிற அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் நான் உங்களையே சுத்தி சுத்தி வரேன். கனகா, உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா நான் எங்க அப்பாவை கொலை பண்ணி எங்க அம்மாவை விதவையாக்கி எங்களெல்லாம் அனாதையாக்கின அந்த கொடியவனை இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அணு அணுவா சித்திரவதை பண்ணி கொலை பண்ற வரைக்கும் என்னால உனக்கு எந்த உறுதிமொழியை தர முடியாது. இத பாருங்க, உங்க லட்சியத்துல நான் குறுக்க நிக்க மாட்டேன். என் தலையெழுத்து வெள்ளச்செலியை கட்டிக்கிட்டு விதவையாத்தான் வாழணும்னு இருந்துச்சுன்னா உங்களை மனசுலயே சுமந்துக்கிட்டு உங்களுக்காகவே வாழ்ந்துருவேன். கண்டவனுக்கு கறி முட்டை மீன், கட்டினவனுக்கு பழைய சோறு வெங்காயம். ஏடா அப்படி பாக்குற? உன் கண்ணுல கொள்ளி வைக்க என் புருஷனுக்கு வயித்த வலிக்க போகுது. மங்கு, நமக்கு கண்ணால ஆகி 20 வருஷம் ஆகுது.
என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி விதவிதமா பதார்த்தம் ஆக்கி போட்டிருக்கிறியா? வேலைக்கார கைத இவனுக்கு என்னமோ வேண்டி வேண்டி உபச்சாரம் பண்றியே. சோரி நாய, என் புருஷனைய வேலைக்காரங்கிற பல்ல உடைப்ப. அட விடு மங்கு, போனா போறா, எங்க ஊருக்காரன் பாவம், நீ நல்லா விசிறி விடு. எப்படி மங்குவா? சங்க நெரிச்சு கொண்டுடுவான் படுவா. அடப்பாவி, என் புருஷனை சங்க நெரிச்சு கொண்டுடுவேங்கிற? இவருக்கு சரிசமமா உட்காரச்சு உனக்கு சோறு போட்டல, என்ன சொல்லணும்? முதல்ல சோத்தை எடுத்துட்டு மாட்டு கொட்டாய்க்கு போடா. போடானா? கர்மம் பிடிச்சவங்க இவங்க வேற காக்கி சட்டியை போட்டுக்கிட்டு கண் முன்னால வந்து கலக்கத்தை உண்டு பண்றாங்க. இதோ வரேன்ப்பா. சுண்டல் முறுக்கு, சுண்டல் முறுக்கு, சூடான சுண்டல் முறுக்கு. சார் சுண்டல் வாங்கிக்கங்க சார், நல்லா இருக்கும் சார். சார் காலையில இருந்து போனி ஆகல சார், சுண்டல் வாங்கிக்கங்க சார். போடா. தினமும் கார்ல வரீங்க, ஒரு நாள் கூட வாங்க மாட்டேன். வேணாண்டா போடா. இந்த போட்டோல இருக்கிறவன எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்லைங்க. இல்லையா? அண்ணே அண்ணே, அங்க அந்த காருக்குள்ள ஒரு வித்தியாசமான ஆளை பார்த்தனே. அவனை பார்த்தா கொலகார மாதிரியே இருக்கான். அவன் மூஞ்சிக்கும் அந்த காருக்கும் சம்பந்தமே இல்லைண்ணே. வாங்கண்ணே போய் பார்க்கலாம். அதோ போல அந்த கார் தானே. இருக்கட்டும், மறுபடியும் வராமலா போயிடுவான். அப்பா பாத்துக்கலாம். என்ன நடந்துச்சு? இனி என்ன நடக்கணும்? எல்லாம் நடந்துருச்சு. நான் தான் உன் கழுத்தை தாலி கட்ட போறேன். நிஜமாவா? கொப்பரான சத்தியமா? செந்தேனள்ளி பூசட்டும் சின்னஞ்சிறு நெஞ்சிக்குள்ளே என்ன என்ன தாகமோ வண்ண வண்ண எண்ணங்களை பின்னிக்கொள்ளும் வேகமோ சிட்டுக்கள் பேசட்டும் செந்தேனள்ளி பூசட்டும். தூவிடும் தித்திக்கும் தேன் குடம் சித்திரப்பூவிலே வித்தைகள் ஆயிரம் ஆணுக்குள்
பெண்மை சுகம் சேர்க்குது, ஆனந்த தென்றல் முகம் வேர்க்குது, கண்ணமோ மலர் கிண்ணமோ அது கண்பட்டு புண்பட்டு கனியாகுது. சிட்டுக்கள் பேசட்டும், செந்தேன் அள்ளி பூசட்டும், சின்னஞ்சிறு நெஞ்சுக்குள்ளே என்ன என்ன தாகமோ, வண்ண வண்ண எண்ணங்களை பின்னிக்கொள்ளும் வேகமோ. சிட்டுக்கள் பேசட்டும், செந்தேன் அள்ளி பூசட்டும். மன்மதராகங்கள் சிந்திடும் வீணைகள், செம்பட்டு பாதங்கள் சில்லிட்ட கோலங்கள், மை வைத்த கண்கள் நிறம் மாறுது, பொய் வைத்த பெண்மை புரியாதது, மெல்லவே இடையுள்ளவே ஒரு செவ்வந்தி பொன்மொட்டு மலராகுது. சிட்டுக்கள் பேசட்டும், செந்தேன் அள்ளி பூசட்டும், சின்னஞ்சிறு நெஞ்சுக்குள்ளே என்ன என்ன தாகமோ, வண்ண வண்ண எண்ணங்களை பின்னிக்கொள்ளும் வேகமோ. சிட்டுக்கள் பேசட்டும், சச்சு சச்சு சம் 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 ஆ சம் சம் சம். பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை. இவங்க பாடினாலும் ஆடினாலும் கூட பரவாயில்ல, ஆனா திடீர்னு சைலண்ட் ஆயிட்டாங்க. இங்கதான் எனக்கு டவுட்டா இருக்குது, உள்ள என்னென்ன நடக்குதோ. இதுக்கு மேலேயும் நான் உயிரோட இருக்கணுமா? சீ, கேவலம். ஏ மங்கம்மா, கடைசியா ஒரு தபா என்ன பாக்கணும்னா பாத்துக்கிட்டு, இந்த குடும்பத்தோட மானமே போயிடுச்சுன்னு நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். என்னது குடும்பமானம் போயிடுச்சுன்னு தற்கொலை பண்ணிக்க போறியா? அப்படி பார்த்தா நீ இந்நேரம் 100 தடவை தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏண்டி ஒழுக்கம் கட்டவள, எந்த மோவர கட்டைய வச்சுக்கிட்டு என்கிட்ட நீ பேச வந்துட்ட? யார பார்த்து ஒழுக்கம் கட்டவாங்கற? அதானே. ஏயா ஆம்பளைங்க எல்லாம் ஊர் மேயலாம், எத்தனை பொம்பளைங்க பின்னாடி வேணாலும் சுத்தலாம், ஆனா பொம்பளை மட்டும் கடைசி வரைக்கும் கற்பு கரைச்சியா கண்ணகியா வாழ்ந்தாகணும், அப்படித்தானே? ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயமா? அப்படி பார்த்தா நியாயத்தை பத்தி பேச நம்ம 3 பேருக்குமே யோகிதை இல்லமே. உனக்கு யோகிதை இல்லையா? எங்க 2 பேருக்கும் யோகிதை இருக்கு. எப்படி? இவனை கள்ள புஷனா வச்சுக்கிட்டு ஒரு வாரம் கூத்தடிச்சியே, அதுக்கு பேரு என்ன? நாடகமடா. நாடகமா? என்னம்மே வளர்ற? வளரலடா கைத. ஏன் புருஷன் கண்ட கண்ட பொண்ணுக்கு பின்னாடி சுத்திக்கிறான்னு ஓம் பொண்டாட்டி ஏன் கையில வந்து குய்யோ முறையோன்னு கத்துக்கிறா. ஒரு ஐடியாவை எடுத்து விட்டுக்கிறேன். ஓம் புருஷன் திருந்தனா கொஞ்ச நாளைக்கு இவனை ஓம் புருஷனா நடிக்க சொல்லுன்னு சொல்லிக்கினேன். அதுக்கு தோத ஒரு மந்திரத்தை எடுத்து விட்டுக்கினேன். ஏன் மந்திரம் பறிக்காதன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஏன் தந்திரம் பறிச்சிடுச்சு. ஒரு வாரமா என்ன துடியா துடிச்சிருப்பேன். அடுத்த பொண்ணுங்க மேல நீ கை வைக்கும் போது இந்த பொண்ணு மனசு என்ன துடியா துடிச்சிருக்கும். பொம்பளைங்க வயிற்றுல கொட்டிக்காவே. ஒழுங்க குடும்பம் பர்த்தா. சரஸ்வதி தாயி, ஆயுத பூஜை அன்னைக்கு எல்லாரும் அவங்கவங்க செய்யற தொழிலுக்கு பயன்படுத்துற ஆயுதங்களை வச்சுதான் பூஜை பண்ணுவாங்க. ஆனா நான் இந்த கத்தியை வச்சு பூஜை பண்ணிட்டு வரேன். அது எதுக்குன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். அதை சீக்கிரமா நிறைவேற்றி வைமா. நம்ம கபாலே சோகமா உட்காந்துக்கிறா. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ஆயுத பூஜை. சந்தோஷமா இருக்கும் வேணா கொண்டாடாட்டா. டப்பு நடி சொர்க்கத்துக்கே போயிடலாம். வேண்டானே, எனக்கு பழக்கம். அப்படி சொல்ல
கவலைய மறக்கடிச்சு அப்படியே ஆகாசத்துல பறக்க வைக்கிற இந்த அமுதத்தை வேணாங்கிற கண்ணை சும்மா முடிட்டு இருங்க. காப்பு வேண்டாம், நாடி எனக்கு பழக்கம். கிக்கு ஏறுற என்னன்னு ஆளு கேட்டு கிடக்குறீங்க வேண்டாண்ணே, வேண்டாண்ணே. சொல்றது கேளுங்க, வேண்டாம். வேண்டாண்ணே. வாயே. எனக்கு பழக்கம் இல்லைண்ணே, விளையாடாதீங்கண்ணே. அண்ணே, சொல்றது கேளுங்க, வேண்டாண்ணே. அண்ணே, சொல்றது கேளுங்க. லக்ஷ்மிங்கிறது யாருப்பா? யாரும் இல்லம்மா. இத பாரு, நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. பிதி உன் வாழ்க்கையில விளையாடி இருக்குங்கிறத உன் முகமே சொல்லுதேப்பா. அம்மா, பின்ன என்னப்பா, நான் உன்னை மகனாத்தான் நினைக்கிறேன். ஆனா நீதான் என் அம்மாவா நினைக்கல. அதனாலதான் என்கிட்ட எல்லாத்தையும் மூடி மறைக்கிற. இல்லம்மா, ஏற்கனவே நொந்து போயிருக்கிற உங்ககிட்ட என் கஷ்டத்தை சொல்லி மேலும் வேதனைப்படுத்த வேண்டாம் நினைச்சேன். எப்ப என் பாஸ்து மேலேயே சந்தேகப்பட்டீங்களோ, இதுக்கப்புறமா நான் மறைக்க விரும்பல. ஏய், சீக்கிரம் வந்து சேரு உள்ள. லட்சுமி, இதுக்கு மேல வருத்தத்துக்கு என்னமா பிரயோஜனம்? குடிகாரனுக்கு பொண்ணா பிறந்த இன்னொரு குடிகாரனுக்கு கழுத்து நீட்ட போறேன். எல்லாம் உன்னோட விதி. மாப்பிள்ள இந்த மாலை போட்டு நீ மம்மத மாறிடு. நான் போய் மவ லட்சுமி ரெடியா இருக்காளான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். மவளே லட்சுமி, நீ இன்னும் ரெடி ஆகலையா? ரெடி ஆகாம என்னடி பண்ணிட்டு இருக்க? நீங்க சொன்ன மாதிரி 500 சேர் கொண்டாந்து போட்டாச்சு. இது சாயந்தரம் வந்து எடுத்துக்குவா இல்ல காலையில வந்து எடுத்துக்குவா? கல்யாணம் காலையிலேயே முடிஞ்சிடும். நீ சாயந்தரமா வந்து கணக்கு பார்த்து காசை வாங்கிட்டு சேரையும் எடுத்து போயிடு. சரிம்மா. பாரு, முதல்ல மேல போய் டிஃபன் சாப்பிட்டு போ. என்ன? ஒரு வெட்டு வெட்டிட்டு போலாம். ஓம் துர்வந்தே ராஜாவர்ணோ துர்வந்தேஜோ பிரகஸ்பதிகி துர்வந்த இந்திர சாங்கிரணாயாத்ரயா. ஒண்ணு வந்தாச்சு, மாப்பிள்ளை வர சொல்லுங்க. அப்ப நல்லா இருக்கா? ब्रह्मो ब्रह्मध्येत यदा सत्रिणे ओम त्रे भवत्रोध्ये आध्येततया ममास्तत्रो त्रयामदोः तमवा ஏண்டா, நீ ஒரு பெத்த அப்பலாடா? என்ன ஒரு பெரிய பணக்காரனுக்கோ பெரிய பதவியில உள்ளவனுக்கோ கட்டி கொடுக்க வேண்டாம். குடிக்காம கொள்ளாம நல்ல குணம் உள்ளவங்க எத்தனையோ பேரு செருப்பு தைக்கிறாங்க, கூலி வேலை செய்யறாங்க, ரிக்ஷா ஓட்டுறாங்க. அவங்கள ஒருத்தருக்கு என்ன கட்டி கொடுத்துருக்கலாம் இல்ல? பாத்தியா இந்த மாப்பிள்ளையோட லட்சணத்தை? ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஆரம்பமான இடமே இப்படி இருந்தா இதுக்கு மேல இவனோட சேர்த்து எப்படி வாழறது? ஒரு பொண்ணுக்கு கணவன் எப்படி இருக்கணும் தெரியுமா சார்? அவளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தீர்க்கக்கூடியவனா இருக்கணும். ஐயா, அது கூட வேணாம். அவளோட மானத்துக்கு பங்கம்னு வரும்போது அதை காப்பாற்றக்கூடியவனா இருக்கணும். நீங்க பாத்தீங்களா, நீங்க தேடி வச்ச மாப்பிள்ளையோட நிலைமைய சுயநினைவை இழந்து விழுந்து கிடக்கிறான். அவனுக்கு அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க. அதை பாருங்க சார். அந்த பிஞ்சு குழந்தைகளோட முகத்தை பாருங்க சார். இதுக்கு முன்னாடி கட்டிக்கிட்ட 2 பொண்டாட்டிங்களையும் வெட்டி கொன்னுட்டு இந்த ஊருக்கு தற்கொலைன்னு சொல்லிட்டான் சார். உங்கள யார் வீட்டு பொண்ணுக்காவது இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருந்தா நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருந்திருப்பீங்களா? நீங்க எல்லாம் நியாயம் கேட்காதனாலதான் சேர் தூக்கி போட வந்த நான் நியாயம் கேட்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. இப்ப சொல்றேன், கேட்டுக்கங்க. இந்த பொண்ணுக்கு இஷ்டம் இல்லாத இந்த கல்யாணத்தை நடத்த நான் விட மாட்டேன். நீ தெரியுமா போமா, யார் தடுக்கிறாங்க நான் பாத்துறேன். நல்லா பேசுறப்பா, நல்லா பேசுற. இதெல்லாம் பொதுக்கூட்டத்துல பேசுறீன்னா கை தட்டுவாங்க, மாலை போடுவாங்க. ஏண்டா சேர் தூக்கி போட வந்த பய என் பொண்ணுக்கு வக்காலத்தை வாங்குற? அடிக்கிறாடா, பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்களா? போகிறா.
வேலைக்கு வந்த இடத்துக்கு சண்டையா போடுற எந்த சோபாட்டிட்டு வீட்டுல கிடக்காம இங்க சண்டையா போடுற அவங்க என்ன காலை ஒடுத்து போடுறாங்க போடா போடா வீட்டுக்கு வீட்டுக்கு வா ஏண்டா குள்ளா வீட்டுக்கு வாடா நான் கவனிச்சுக்கிறேன் போன ஊட்டி கொண்ட மட்டும் தான் வீட்டுல கிடப்ப பேசாம போடா போ வீட்டுக்கு வாடா நான் வளர்த்த நாய் பாட்டி ஐயோ இந்த பொண்ணு பின்னாடியே வந்துட்டு இருக்கு இந்த கப்சாலாம் என்கிட்ட விடாத நான் பின்னால திரும்பி பாப்பேன் நீ நைஸா ஓடிடலான்னு பாக்குறியா கம்முடா கம்மு ஐயோ நிஜமா அந்த பொண்ணு பின்னாடி வருது பின்னால வர்றது இருக்கட்டும் முன்னால ஒரு பொண்ணை வரவழைச்சு உனக்கு ஒரு கால் கட்ட போட்டாதான் நீ வீட்டுல சும்மா கிடப்ப வேலைக்கு போன இடத்துல ஃபைட்டா பண்ற ஃபைட்டு வாடா உள்ள வா வாடா இந்த பொண்ணு இதுக்கு நம்ம பின்னாடியே வருது ஐயே இவன் எங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா நீ யாரு கூட சண்டை போட பாக்குற யாதாவ நான் தான் சொன்னேனே பாட்டி நான் காப்பாத்துற பொண்ணு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கானே அவதான் இவ அது சரி இங்க எதுக்காக கடங்காரி மாதிரி வாசல்ல வந்து உட்கார்ந்திருக்கா கால் கட்ட பொண்ணு சொன்னீங்களே காதுல விழுந்துச்சு போல இருக்கு இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்க வருதோ நம்ம சைஸ்ல வந்துட்டா கட்டிக்கலாம் பாட்டி நீ ஏன் அழுகுற அவ ஏன் வந்திருக்கான்னு கேளு எங்கம்மா வந்த ஏன் அழுகுற பாட்டி எங்க அப்பா என்ன ஒரு மோசமான குடிகாரனுக்கு கட்டி வைக்க பார்த்தாரு அதுல இருந்து உங்க பேரன் தான் என்ன காப்பாத்தினாரு மறுபடியும் அந்த பாவி பசங்களுக்கு போதை தெளிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க எங்க அப்பாவுக்கு ஒரு குவார்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு என்ன தூக்கிட்டு போயிடுவாங்க பாட்டி ஐயோ இப்ப என்னம்மா செய்யறது பாட்டி நான் இங்கே இருந்துடுறேன் பாட்டி தாராளமா இருந்துக்கோ கம் வீட்டுக்குள்ள போலாம் பாட்டி ஒரு வயசு பையன் ஒரு வயசு பொண்ணு இருக்கிறது ஒரே ஒரு ரூமு ஏதாவது ஏடா கூடமா ஆயிட்டா என்னடா ஏடா உடமா ஆயிரும் பாட்டி பஞ்சு நெருப்பு பக்கத்துலன்னு ஆமா ஆமா யூ கரெக்ட் பாட்டி யூவும் கரெக்ட் பாட்டி இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே நான் சொல்றேன் சொல்லு உள்ளத